இந்த ஊருக்குள்ள ஏதாச்சும் ஒரு பஞ்சன்னா இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியாது. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் வந்துருச்சுன்னு வைங்கள, இந்த பத்திரிகைக்காரங்க இம்சன்னு ஒண்ணு இருக்கு, தாங்க முடியாது. அவங்க தான் ஏதோ இந்த எலெக்ஷனை எடுத்து நடத்துற மாதிரியும், அவங்க இல்லைன்னா சனநாயகம் செத்து போயிருன்ற மாதிரியும் ரொம்ப அது நல்லதுதான். அப்படி ஒரு எண்ணம் இருக்குது நல்லது. ஆனா அந்த எண்ணத்துல அவங்க பண்ற சில செயல்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த கல்யாணம்னு வந்துட்டா அந்த தாய்மாமே முக்கியமானவன். அதனால மாற்றமே கிடையாது. ஆனா அந்த தாய்மாமே தாலி கட்டுற வரைக்கும் தான் முக்கியமானவன். தாலி கட்டினதுக்கு அப்புறமும் பொண்ணு மாப்பிள்ளை தனியா உட்கார்ந்துருக்கப்ப நான் தாய்மாமே, நான் உன் பக்கத்துல தான் வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லி போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போனாயின்னு வைக்கல, அவன் தாய் மாமனா இருக்கட்டும் பேய் மாமனா இருக்கட்டும் வழக்கமா தடி தான் விழுகும். மூடிட்டு உன் இடம் என்ன, அங்க போயிட்டு உட்காரு, அங்க போயிட்டு என்ன வேணாலும் செய், இங்க என்னடா உனக்கு வேலை கேட்பாங்களா மாட்டாங்களா? இப்போ திருச்சியில அதை எல்லா இடத்துலயும் ஓட்டு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல பத்திரமா சீலை போட்டு வைப்பாங்க. இப்ப திருச்சியில ஜமால் முகமது காலேஜ்ல வச்சிருக்காங்க. அங்கதான் வந்து மே 4 வரையும் அங்கதான் உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்து எண்ண ஆரம்பிப்பாங்க. பொதுவாக அந்த சீல் வைக்கிற இடத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த கொண்டு போய் வச்சு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதை க்ளோஸ் பண்ணி சீல் அதை எல்லாரும் முன்னாடியும் வைப்பாங்க. எல்லா கட்சியோட பிரமுகர்கள் பத்திரிகைக்காரர்கள் எல்லாரும் வருவாங்க. ஏன்னா இது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கணும்னு வெளியில அதுக்காக வந்து வைப்பாங்க. இதுல அந்த திருச்சியோட அந்த துணை ஆணையர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சிருஷ்டி சிங்னு பேருன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பத்திரிகைக்காரங்களை பார்த்து, ஏய் வெளில போ, உனக்கு இங்க என்ன வேலை, உன்னை யாரு உள்ள விட்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு பத்திரிகை, நல்லா கேட்டுக்கங்க, எல்லா பத்திரிகைக்காரங்களையும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பத்திரிகைக்காரரை மட்டும். அவர் வந்து ஒரு பிரபல தொலைக்காட்சின்னு நான் இங்க கடைசி வரைக்கும் எந்த தொலைக்காட்சின்னு சொல்லவே இல்லை, பிரபல தொலைக்காட்சியோட கேமராமேனா. இந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும், இருக்கிற எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் கோபடம் ஞாபகத்துக்கு வந்துடும். சில பேருக்கு ஜேம்ஸ் பாண்டுன்னு மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள வச்சுக்காங்க. அதாவது எப்படி எல்லாம் போட்டு நாம எடுக்கிற அந்த விஷுவல் வேற யாருக்கும் கிடைக்க, இப்படித்தான் சீமானன் எடுத்து விட்டாங்க. அதாவது ஓட்டு போற ஆளுக்கு உள்ள செல்போனே அலவுடு கிடையாது. அவன் யாருக்கு ஓட்டு போறான்னு அவன் எடுத்து போட்டு காமிச்சா அப்படின்னா அவனை தூக்கி உள்ள போட சொல்லி ஆடுறு. அப்படி இருக்கிறப்ப அவர் உள்ள போயிட்டு அழுத்த போறாரு. ஒருத்தன் பேனி மேல தொங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து போட்டோ எடுத்து போட்டு விட்டா சார், அவர் யாருக்கு ஓட்டு போடுறாரு பாருங்க அப்படின்ற மாதிரியே போட்டு விட்டான். முதல்ல உள்ளுக்குள்ள கேமரா, அதான் வெளியே, அதுக்கு தாண்டி அந்த பாக்ஸ் போட்டிருக்காங்க. அது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, யாரும் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பாக்ஸ் போட்டிருக்காங்க. நீ அதையும் தாண்டி பாத்ரூம்ல எட்டி பாக்குற மாதிரி எட்டி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப அந்த அம்மா ஏன்னு சொன்னதுதான் பிரச்சனையா. அதாவது அவங்க என்ன பண்ணாங்கன்றத கடைசி வரைக்கும் வெளியில சொல்லவே இல்லை. சாதாரணமாவே வெளியில சொல்ல மாட்டாங்கன்னு வைக்கல, எவன் பண்ணதையோ இவங்க சொல்ல மாட்டாங்க, இவங்க பண்ணதை வெளியில சொல்லுவாங்களான்னு. அவர் என்னத்தை போட்டோ எடுத்தாருன்னு தெரியல, அவர் எந்த பக்கம் கேமராவை திருப்பினாருன்னு தெரியல. அதான் உள்ளுக்குள்ள போட்டோ எடுக்க அனுமதின்னு சொல்லிதான் எல்லாரையும் உள்ளுக்குள்ள அனுமதிச்சது. ஆனா எதை அனுமதிச்சாங்களோ அதை மட்டும் தானே போட்டோ எடுத்திருக்கணும். அவர் வேற எதை அதை கடைசி வரைக்கும் வெளியில சொல்லவே இல்லை. அதான் அந்த அம்மா ஏன்னு மரியாதை குறைவா பேசிடுச்சு. ஐயா ஏன்னு சொல்றது மரியாதை குறைவு தான், அதுல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிலாம் சொல்லலாம் முடியாது. ஆனா அந்த அம்மா ஒரு நார்த் இந்தியன், நல்லா தெரிஞ்சவங்க, அது கேடரு வேற லெவல் கேடர். அவங்க தமிழக இங்க இருக்கிற பாதி பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரொம்ப கொஞ்சமான ஆட்கள் மட்டும்தான். அதுவும் எலெக்ஷன் டைம்ல கொண்டாந்து மாற்றி போட்டிருப்பாங்க. அந்த அம்மா ஏற்கனவே பொள்ளாச்சியில ஏஎஸ்பி வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் கொண்டாந்து திருச்சியில இப்ப போட்டிருக்காங்க. அதை போட்டுட்டு அந்த அம்மா ஏன்னு சொன்னது அவங்களுக்கு சரளம். அவங்க எந்த விதத்திலையும் மரியாதை குறைவா பேசணும்னு நினைக்க நல்லா தெரிஞ்சது. போலீஸ் குடும்பமான வரைக்கும் எவ்வளவு தூரம் சுமூகமா போக முடியுமோ, சாஃப்டா பேச முடியுமோ, பேச வேண்டிய ஆட்கள்கிட்ட எல்லாத்தையும் பேச, முக்கியமா பத்திரிகைக்காரங்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் உரண்டைய இழுக்க மாட்டாங்க. ஆனா பத்திரிகைக்காரங்க எப்படா இதை நம்ம பேசுவோம், நமக்கு எதிராக வார்த்தை கிடைக்கும், தைரியமா நீங்க பேசுங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி வாயை கிளறிட்டு கடைசியில நடுத்தருவில் நிக்க வச்சிருவாங்க இல்ல. அதே மாதிரிதான் அந்த அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அந்த அம்மா ஏன்னு சொன்ன அந்த வார்த்தை உண்மையில அது மரியாதை குறைவு கிடையாது. இவங்க அதை அந்த அம்மா எங்களை வேணும் ஏதோ கட்ட வார்த்தையில இந்த அம்மா பேசுன மாதிரியே பேசிட்டாங்க. அந்த அம்மா கேட்டது உனக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தா உள்ள போறதுக்கு, அதை கடைசி வரைக்கும் ஒரு பையன் பேச மாட்டேன்ட்டாங்க சார். அதை விட நீ எப்படி என்ன ஏன்னு சொல்லட்டே, நீ எதுக்கு நான் உள்ள போன, உன்னை யாரு உள்ள போச்சுன்னா முதல்ல, உனக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தா முதல்ல, எடுக்க வேண்டியதை மட்டும் தானே எடுத்துருக்கானு. கண்ட பக்கமும் நீ கேமரா திருப்புவ, அவங்க கண்ண மூடிட்டு உட்கார்ந்துருப்பாங்களா,
இல்ல உனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்களா, கமான் கமான் எல்லாத்தையும் எடுங்க, நீங்க எதை எடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான், என்கரேஜ் பண்ணுவாங்களா என்ன? நியாயமா பார்த்தா கேமராவை பிடிங்கி சீல் வச்சிருக்கணும், எடுக்கக்கூடாது. எல்லா பத்திரிகையாளரையும் பேசல இல்ல, அவங்க கேட்டது உன்னைய யாரு உள்ள விட்டா, அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை, எந்த இடத்துக்கு போனாங்கன்னு அவங்களும் சொல்லல, சொன்னா அவங்க மாட்டிக்கு வாழலான்றதும் தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு எடுக்கக்கூடாதத, அதாவது எடுக்க பர்மிஷன் இல்லாததை அவரு எடுத்துட்டாப்ல. மற்றபடி இல்லைன்னா முதல்ல வாசல்ல அது அவ்வளவு போலீஸ் அங்க நிக்குது, கேமராவை உள்ள விடணும் அப்படின்றது எதுக்கு உள்ள விடணும், அதை நம்பிட்டாலும் உள்ள விட்டுருக்காங்க. நம்ம பெரிய துப்பறியும் இது, நம்ம தூக்கிக்கிட்டு அப்படியே திரிவோம், அவங்க எல்லாம் வேலையை பார்த்து திரிவாங்க, அப்படித்தானே? இதுல அப்படியே அந்த அம்மாவை திருப்பி விட்டாங்க சார். அதுல லேடி அப்படின்னா உங்களுக்குலாம் அவ்வளவு இதுவா போச்சு இல்ல. அந்த இடத்துல வந்து இந்த பல்ல புடுங்கின ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காருல்ல, பல்பீர் சிங், அவர் பேர் என்ன, ஏதோ ஒரு சிங், அவரு சிங்கு தான் நினைக்கிறேன். எங்க அவர்கிட்ட போயிட்டு இந்த பேச்செல்லாம் பேசி பாரு பாப்போம், அங்கெல்லாம் இந்த வாய் வராது, அங்கெல்லாம் வந்து அடக்க உடக்கமா இருப்பீங்க, நல்ல பத்திரிகைக்காரராக இருப்பீங்க. லேடி அப்படின்னா உங்களுக்குலாம் அவ்வளவு திமுறா போச்சு. அவங்க ஏறுறாங்க சார் கட்டணத்தை. அந்த மாதிரி ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கு. கேட்டா பத்திரிகையாளர் எது சுதந்திரம், எவன் பெட்டி எடுத்துட்டு போனான், எவன் ஓட்டு போட்டான், எவன் காசு கொடுத்தான், எவன் கள்ள ஓட்டு போட்டான், எவன் அதை எந்தெந்த இடத்துல பூத்துல என்ன வந்து அதெல்லாம் மூவ் ஆன் ஆகாம இருக்கு, அனுமதிச்ச நேரத்துக்கு அப்புறம் எவ்வளவு பேர் உள்ளுக்குள்ள அந்த வாக்கெந்தத்தை வச்சிருந்தாங்க, அதையெல்லாம் எடுத்து போட்டுருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இந்த இடத்துல போயிட்டே நீங்க போயிட்டு வம்புழுக்கணும் அந்த அம்மாவை இல்ல. அந்த அம்மா சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது சார். ஆனா இவங்க செஞ்ச தப்ப கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்.